ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர். இதோட நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024 கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஏ டைப்புக்கான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு 12th பயாலஜி பொறுத்த வரைக்கும் பார்ட் 1ல் பயோ பாட்னி இருக்கும். ஸோ பயோ பாட்னியில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் கொஸ்டின் எல்லாத்தையும் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. பயோ பாட்னி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 4 சாப்டர் நல்லா படிங்க, லாஸ்ட் 2 சாப்டர் நல்லா படிங்க. கண்டிப்பாக அதில் இருந்தால் 5 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின் எல்லாமே எடுப்பாங்க. லாஸ்ட் மினிட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 4x2 8 இதில் பல்கூட்டு அல்லீல்கள் வரையறுக்கும். டிஃபைன் மல்டிபிள் அல்லீல்ஸ். மரபணு மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்கள் பெயர்களை கூறுக. நேம் த கெமிக்கல் யூஸ்ட் இன் ஜீன் டிரான்ஸ்ஃபர். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு பரிமாணம் என்றால் என்ன? வாட் இஸ் கோ எவல்யூஷன்? ஆற்றல் பிரமிட் எப்போதும் நேரானவை, காரணம் கூறுக. பிரமிட்ஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் அப்ரைட், கிவ் த ரீசன். முதல்நிலை அறிமுகப்படுத்தலையும் இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்தலையும் வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி இன்ட்ரடக்ஷன் ஃப்ரம் செகண்டரி இன்ட்ரடக்ஷன். மனித ஆரோக்கியத்திற்கு காரணமான உடல் நீர்மங்களின் பெயர்களை தருக. நேம் த ஹார்மோன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹெல்த் இன் ஹியூமன் பீயிங். அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் வினாக்கள் ஏதேனும் 3 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 19 கட்டாய வினா. 3x3 9. ஆன்சர் எனி 3 கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 90 கம்பல்சரி. மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியத்தின் பெயரை எழுதுக. இது எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? மென்ஷன் த நேம் ஆஃப் மேன் மேட் சீரியல்ஸ் ஆஃபீஸியர் ஃபார்ம்டு. ஸ்பைருலா போன்ற நுண்ணுயிரிகளை வளர்ப்பதற்கு என்னென்ன பொருட்களை பயன்படுத்துவாய்? வாட் இஸ் ஏ மெட்டீரியல்ஸ் யூஸ்டு டு க்ரோயிங் த மைக்ரோ ஆர்கானிசம் லைக் ஸ்பைருலினா. கிளாடோட் மற்றும் பில்லோடு உதாரணத்துடன் வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் கிளாடோட் அண்ட் பில்லோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வணிக வேளாண் காடு வளர்ப்பு மூலம் வளர்க்கப்படும் 4 தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. கிவ் த 4 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிளான்ட் கல்டிவேட்டட் இன் கமர்ஷியல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. நுண்ணோக்கி வழி காணும் சூழின் அமைப்பினை படம் வரைந்து பாகம் குறிக்கும். ட்ரா அண்ட் டயக்ராமேட்டிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவில் அண்ட் லேபிள் அண்ட் பார்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 2x5 10. நுண் வித்துருவாக்கத்தின் படிநிலைகளை விவாதிக்கவும் அல்லது ஓங்கு மரத்திலே எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும். டிஸ்கஸ் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். டிஸ்கிரைப் த டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் வித் இன் எக்ஸாம்பிள். தாவரத்தை சுழற்பின் அடிப்படை கொள்கையினை விளக்குக. வழிமுறை வளர்ச்சியினை விளக்குக. எக்ஸ்பிளைன் த பேசிக் கான்செப்ட் இன்வால்வ் இன் பிளான்ட் கல்ச்சர். எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் சஜஷன். அடுத்து பயோசுவாலஜி பொறுத்த வரைக்கும் 8 1 மார்க் இருக்குது. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக புக் பேக் நல்லா பார்த்துக்கோங்க. புக் பேக்லேருந்து நமக்கு 6 கேட்பாங்க. ரிமைனிங் ஒரு 2 மட்டும் தான் இன்சைடாக எப்போவுமே வந்து பார்த்தோன்னா பப்ளிக்கில் பயாலஜி 12th கேட்டுட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. லாஸ்ட் மினிட் நீங்கள் பப்ளிக் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4x2 8. கண் இனப்பெருக்கம் என்றால் என்ன? வாட் இஸ் பார்த்தினோஜெனிசிஸ்? பனிக்குடை துளைப்பு என்பது யாது? வாட் இஸ் அம்னியோசின்டெசிஸ்? புரதச் சேர்க்கை மையக் கருத்தை எழுதுக. ரைட் த சென்ட்ரல் டாக்மா புரோட்டீன் சிந்தசிஸ். அடுத்து தடுப்பு மருந்து எனப்படுவது யாது? வாட் இஸ் வேக்சின்? இணை மரபற்று போதல் என்றால் என்ன? வாட் இஸ் கோ எக்ஸ்சேஞ்சஸ்? உயிரி பெருக்கம் என குறிப்பிடுவது யாது? வாட் இஸ் ரெப்பர்ட் ஆஸ் ஏ பயோ மேக்னிஃபிகேஷன்? அடுத்து பார்த்தீங்கன்னா 3x3 9. திடீர் மாற்ற கோட்பாட்டின் சிறப்பு பண்புகளை எழுதுக. ஸ்டேட் த சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் தியரி. நுண்ணுயிரி எதிர்பொருள் கலன் பற்றி குறிப்பு வரைக. ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் மைக்ரோபியல் ஃபியூல் செல். உடல் செல் மரபணு சிகிச்சை, இன செல் மரபணு சிகிச்சை வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் சொமேட்டிக் செல் ஜீன் தெராப்பி, ஜெர்ம்லைன் ஜீன் தெராப்பி. உயிரி பல்வகைத்தன்மை இழப்பிற்கான ஏதேனும் 5 காரணங்களை பட்டியலிடுக. லிஸ்ட் ஆஃப் த எனி 5 காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாசஸ். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2x5 10. மனிதனில் கருவுறுதல் செயல்முறையை விளக்கி பல விந்து செல்களால் கருவுறுதல் தடுக்கப்படுகிறது என்பதை விளக்கவும். ஜேக்கப் மற்றும் மோனாட் வழங்கிய லாக்கோப்ரான் மாதிரியினை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் இன் ப்ரிவென்ஷன் ஆஃப் பாலிஸ்போமி இன் ஹியூமன். எக்ஸ்பிளைன் த கிளாசிக்கல் மாடல் ஆஃப் லாக்கோப்ரான் ப்ரொபோஸ்ட் பை ஜேக்கப் இன் மோனட். இம்யூனோகுளோபின் அமைப்பை தகுந்த படத்துடன் விளக்குக அல்லது மண்ணின் பண்புகள் பற்றி தொகுத்து எழுது. எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபின் வித் சூட்டபிள் டயக்ராம். கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் ஏ டைப்புக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். வீடியோ மட்டும் தான் ப்ராடக்ட் ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கல்வி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.